ஆகணும், இல்லை ஃபார்மசிஸ்ட் ஆகணும், இல்லை மருத்துவ சம்மந்தப்பட்ட துறைக்குள்ள உள் நுழையணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு அனுமதியும் வேணும்ல, அந்த அனுமதி தான் இது. இது இருந்தால் தான் அந்த துறையை பற்றி உங்களால் நினச்சி பார்க்க முடியும். இல்லைன்னா அந்த துறையை பற்றி உங்களால் நினச்சே பார்க்க முடியாது. ஒன்று அதுக்கு இதே தான் சொல்லி முடிச்சிட்டேன் சார், நீங்கள் வந்து லேட்டு. ஓகேங்களா? அரசியலுக்குள்ள நுழையணுன்னாலும் அடிப்படையில் இந்த 3 காம்பினேஷன் வேணும். எழுதிட்டீங்களா? இந்த 3 எழுதிட்டீங்களா? ஓகே, அது வேணும். ஒன்று சரிப்பா. பிபிஏ எம்பிஏ படிச்சுட்டு ஹெச்ஆர் துறைக்குள்ள அட்மின் நிர்வாக துறைக்குள்ள ஒருத்தர் நுழையணும்னு நினைக்கிறாருங்க. அதுக்கு என்ன காம்பினேஷன் வேணும்? சூரியன் கர்மா தொடர்பு வேணும். அதுக்கு இதே தான் எழுதிக்குங்க. நிர்வாகத்துறைக்குள்ள, அதாவது பிரைவேட் அரசாங்க உத்தியோகம்ல பிரைவேட்டா நிர்வாகத்துறைக்குள்ள நீங்க நுழையணும், ஹெச்ஆர் துறைக்குள்ள நுழையணும், பிபிஏ எம்பிஏ படிக்கணும், அந்த துறைக்குள்ள நுழையணும்னா இந்த 3 காம்பினேஷன் வேணும். ஏங்க சார்? சார் பப்ளிக் சர்வீஸ்னா பேங்க் கூட தான் சர்வீஸ். ஆனால் பேங்க் வேற இல்லை. டிரான்ஸ்போர்ட்டும் சர்வீஸ் தான். டிரான்ஸ்போர்ட் வந்து ராகு கர்மா, பேங்க் புதன் கர்மா, அது வேற வேற இல்லையா? ஆமாம், பீப்புள் ஃபேஸிங் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கூடாது. என்ன நம்ம தொழிலினுடைய நேச்சர் என்னன்னு பார்க்கணும். ஒன்று சார், இதெல்லாத்தையும் விட ரொம்ப இந்த சூரியன் கர்மாவில் ஈஸியான தொழில் எது தெரியுமா? அப்பாவோட பிஸ்னஸ். நான் என்ன கேட்குறேன், அப்பாவோட பிஸ்னஸில் ஃபுல்லாக உட்காரணும்னு வச்சுங்க, அவரால் ஈஸியாக அப்பா கிட்ட கேட்டு வாங்கிட முடியும். தாராளமாக வாங்க முடியுமா? அதுக்கு ஒன்றும் அவர் ஒன்றும் பரீட்சை எழுத வேணாம், யாருக்கிட்டையும் லஞ்சம் கொடுக்க வேணாம், யார் கையிலையும் விழுந்து தொங்க வேணாம். கரெக்டு தானே? எந்த அரசியல்வாதிகிட்டையும் போய் கெஞ்சவும் வேணாம். ஆனால் இப்போ ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, இல்லை 3 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த 2 பிள்ளைங்கள்ல 3 பிள்ளைங்கள்ல அந்த தகப்பனார் நினைக்கிறாரு, இப்போ நான் வந்து துணி கடை நடத்துறேன், ஏதோ ஒரு பிஸ்னஸ் நான் பண்ணுறேன், என்னுடைய தொழிலை அப்படியே என் பிள்ளைங்களுக்கு கைமாற்றி விடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அந்த 3 பிள்ளைங்கள்ல ஒருத்தருக்காவது இந்த நான் போர்டில் எழுதி போட்டிருக்கிற காம்பினேஷன் வேணும், அந்த தொழிலில் போய் முதலாளியாக உட்கார்றதுக்கு.